ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசல்யாஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி கிரேவி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி சிக்கன் செய்யறதுக்கு 1/2 kg நாட்டுக்கோழி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து மசாலா அரைச்சிடலாம். மசாலாவுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், நாலஞ்சு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நாலு ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். பாதி வதங்கிருச்சு. இப்போ ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம மசாலா ஆறுறதுக்குள்ளே ஒரு குக்கரில் சிக்கனை போட்டு 5 minutes வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். 5 minutes நல்லா சும்மா மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு. இதில் சேர்த்திக்கலாம் நம்ம அரைச்ச மசாலாவை. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து தாளித்து விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். நல்லெண்ணெய் காய்ச்சதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தாளிச்சதை கோழிக்கறியில் கொட்டிடலாம். கால் மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து ஒரு 5 minutes கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். 5 minutes ஆயிடுச்சு. குழம்பு நல்லா திக்காயிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.